ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரியத்தில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். CMWSSB அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளையில் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் இன்ஜினியரிங் முடித்த பட்டதாரிகளுக்கும் 2024 மற்றும் 25க்கான அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்களுக்கு மந்த்லி ஸ்டீஃபண்டும் கிடைக்கும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 2020, 21, 22, 23, 24 டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடித்தவங்க கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1 மற்றும் கேட்டகரி 2னு பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1ல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கும் கேட்டகரி 2ல் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1ல் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 52 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களுக்கு 24 வேகன்சியும், டோட்டலாக இன்ஜினியரிங் கேட்டகரியில் 76 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான மந்த்லி ஸ்டீஃபன் பார்த்திங்கன்னா 9000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 1 இயர் டூரேஷன் சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2 பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியனுக்கானது. இது டோட்டலாக 32 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிவில் இன்ஜினியருக்கு 10, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 22 வேகன்சிஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி ஸ்டீஃபண்டாக 8000 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்கும். கேட்டகரி 1ல் வர்ற கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி 2ல் வர்ற டிப்ளமோ டெக்னீஷியனுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்ட் டைமில் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது SC, ST, OBC, PW பீப்புளுக்கு ரிசர்வேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்த ட்ரைனிங் பீரியட் 1 இயர் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவங்க இதில் அப்ளை பண்ண முடியாது. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுடைய மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் டிப்ளமோலையோ இல்லை இன்ஜினியரிங்லையோ எடுத்த மார்க் அடிப்படையில் தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் டேட்டாவை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டை உங்களுடைய அஃபீஷியல் இமெயில் ஐடிக்கே அவங்க இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முறை பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட், அதாவது nats.education.government.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ண என்ரோல் நம்பரை வச்சு தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயிலை டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு கம்பல்சரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எந்த ஒரு ட்ராவல் அலவுன்ஸோ தங்குற இடமோ அவங்க தரமாட்டாங்க. எல்லாமே நம்ம ஓன் எக்ஸ்பென்சிவில் தான் ரெடி பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 30/9/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வர்ற 21/10/2024 நம்ம அப்ளை பண்ணிடணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறது 28/10/2024 டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 7/11/2024 அண்டு 8/11/2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட்டை www.boat.srp.com அப்படின்ற வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஆன்லைன் அப்ளிகேஷனை டியூ டேட்டுக்கு முன்னாடி அப்ளை கம்ப்ளீட் பண்ணலைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.